தெரியல. நம்ம பொண்டு நேரம் உட்கார்ந்துருக்கோம், ஒண்ணுமே மண்டக்குள்ள வட மாட்டேங்குது. சரி, எத்தனை பாப்பாடா கிழிச்சு போட்டாச்சு. இந்த அருண் பையன் வந்தானா கடை கடைன்னு கடையுவான். அவன் நாட்டில் உள்ள பாப்படையும் சேர்த்து கிழிச்சு போட்டான். ஐடியா வந்துட்டு. சூப்பர். அம்மா அம்மா, நீ யாரு அம்மா? நீ எங்க அம்மா? உன்னை நானே பார்த்தேன் அம்மா. தேடி பார்த்தேன், உன்னை காணோம். ஆனா நீ எங்க அம்மா? கடைசில பாட்டு போல இருக்கு. அம்மா அம்மா, நீ எங்க அம்மா? உன்னை விட்டா எனக்கு ஆறு அம்மா. தேடி பார்த்தேன், காணோம் உன்னை. கண்ணா மூச்சி வாரி வெளியில. அது அப்படி பாட்டு மாதிரி இருக்குதான் இது. ஆனா நான் படிச்சது வேற, அவங்க படிச்சது வேற. ஒருவேளை நம்ம மண்டையில இருந்து தான் அவங்க காப்பி வச்சிருப்பாங்களோ? இருக்கும். யாரை நம்ப முடியுது? முதல்ல இந்த யூடியூப் காரன்ட்ட சொல்லி இப்படி காப்பி அடிக்கிறோன்னு என்ன பண்ணணும்? காப்பி ரைட்னு நாம கிளைம் பண்ணிக்கணும். நம்ம பாரு அஸ்வின்னு போட்டு இனிமே இதெல்லாம் நம்ம பாட்டு, இதெல்லாம் நம்ம கவிதை அப்படின்னு போட்டு வச்சிடணும். அப்போ அவங்க போட்டாங்கன்னா அந்த காசெல்லாம் நமக்கு வந்துடும். டீச்சர் வேற அம்மா கவிதை எழுதுன்னு சொல்லிட்டு இந்த அம்மா எழுதுறத பார்த்து எவனோ பாட்டு படிச்சிட்டான். இப்ப நம்ம எப்படி கவிதை எழுதுறது? காதலடி காந்திபதி, நீ எனக்கு நான் உனக்கு வேதமடி. அச்சச்சோ, இது பாரதியார் கவிதைல. அவரு நமக்கு முன்னாடியே பறந்துட்டாரு. நம்ம தான் எழுதணும்னு சொன்னா ஒரு பையனும் நம்ப மாட்டான். ஏன் இந்த அஸ்வினி பையன் கூட நம்ப மாட்டான். இப்போ ஒன்னு ஞாபகம்ட்டு, ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? ச்சே, இதுவும் பாட்டா வந்துட்டே. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? ச்சே, நம்ம நினைக்கிறதெல்லாம் பாட்டா எடுத்துறாங்களே. இப்படி வந்து இடிச்சு விட்டு நிப்பியோ? எழுத்துல இங்க வந்த என்ன எவ்வளவு முடக்கிறவன்? என்னடா ஆச்சு? கவிதை எழுதுறான். கவிதை எழுதுற மூஞ்ச பாப்பா. ஏலே, எத்தனை பேப்பரை வீடு புறம் கிழிச்சு போட்டிருக்க? உனக்கு எம்புட்டு கொழுப்பு இருந்தா பேப்பர் பேப்பரா கிழிச்சு போடுவேன். ஏலே, எழுத்துக்களை இப்படி குப்பையாக்கி போட்டிருக்க? உனக்கு தான் ஒண்ணும் வரல. பேசாம கடக்க வேண்டியதில்ல. அதை இவர் சொல்றாரு. எனக்கு இருக்க அறிவுக்கு நான் எங்க எடுக்க வேண்டியவோ இல்ல. அதை வியூவர்கிட்ட கேட்டாதான் தெரியும். இவரு சொல்றாரு, இவருக்கு ஒண்ணுமே தெரியாது. நானாவது ஏதாவது முயற்சி பண்ணுதேன். என்னடா திரும்பிக்கிட்டு என்னென்ன சிரிக்கிறா? எதுக்குள்ள சிரிக்கிறா? அடப்பாவி, கிழிச்சு போட்டதே இவன் நோட்டுதான்னு தெரிஞ்சா நம்மள ஓட வழி ஆக்கிடுவான். இன்னும் அதை பார்க்கலாமே. எதையாவது சொல்லி சமாளிப்போம். இல்லைண்ணே, டீச்சர் என்னைய நம்பி கவிதை எழுத சொல்லிட்டாங்க. நான் வேற எழுதலான்னு உட்கார்ந்து ஒண்ணுமே மண்டைக்குள்ள வரல. அதான் பேப்பரை கிழிச்சு போட்டிருக்கேன். என் அண்ணன் இருந்தா எப்படியெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பான்னு நினைச்சேன். அதான் சிரிப்பு வந்துட்டு. அடப்பாவி, விட்டா இவன் நம்மகிட்ட கவிதை கேட்பானே. நமக்கே ஒண்ணும் தெரியாது. எதுக்கு வம்பு? பேசாம போயிடுவோம். என்னண்ணே, ஒண்ணுமே சொல்லாம போட? நில்லுண்ணே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி, நீ எழுது. நான் இப்ப வாட நோட் எடுத்துட்டு. சரிண்ணே. ஒண்ணும் தெரியலன்னு ஓடிக்கிட்டு எப்படி சொல்றான் பாரு. சரியான மொழப்படி தான் இவன். நல்ல வேலை நாம கிழிச்சு போட்டது இவன் நோட்டுன்னு பார்க்கல. பார்த்திருந்தா நம்மள அவ்வளவுதான் நொறுக்கிருப்பான். ஐசு, நீ இங்க வந்ததுக்கு அந்த அனிதா ஏதாவது சொல்லியிருப்பாளே? என்னமோ சொன்னாளா? ஏமா போமா, ஏமா எப்போ பார்த்தாலும் இப்படி சொல்லிட்டு இருக்க? அவ என்ன சொல்ல போறா?
அவளுக்கு என்னை விட்டுட்டு இருக்க முடியாது, சீக்கிரமா வந்துருன்னு சொன்னா. வேற ஒன்றும் சொல்லலை தெரியுமா? ஆமாட்டி, நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா நான் என்ன வேண்டாம் நான் சொல்ல போறேன். அவ தான் அப்பப்ப கிறுக்கு பிடிச்ச மாதிரி கத்திக்கிட்டு இருக்கல. அன்னைக்கு உன் அண்ணிக்காரி வந்தப்ப கூட திண்டுக்கு முண்டுக்கு பேசினாலாமே. உன் அண்ணி வீட்டில் வந்து சொன்னா, ரொம்ப வருத்தப்பட்டா. ஏமா இதெல்லாம் ஓ வேலையா? அண்ணி எதுக்கு அங்கே அனுப்புன? அதுவும் இல்லாமல் எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? இங்கே பாரு, நான் தான் இங்கே வந்து எல்லாத்தையும் சொல்லியிருப்பேனே, அவள் நினச்சிருப்பா. ஆமாம், இல்லைனாலும் அவளுக்கு ஒன்றுமே நினைக்க தோணாது. இம்புட்டோண்டு எடுத்து கொடுத்தா போதும், அதை வச்சுக்கிட்டு எம்பட்டு தூரம் ஆடுவா தெரியுமா? அவள் லேசுப்பட்ட ஆள் இல்லை. உன்கிட்ட தான் இப்படி பம்மிக்கிட்டு நடந்துக்கிறா. ஒருவேளை உனக்கு பயப்படுவாளா இருக்கும். என்னம்மா சொல்ற? எனக்கு அனிதா பயப்படுறாளா? நான் என்ன சிங்கமா புலியா எனக்கு பயப்படுறதுக்கு? ஏம்மா அவ மேல கோவப்படாதம்மா. அவ என் மேல எம்பட்டு பாசமா இருப்பா தெரியுமா? அவளுக்கு என் மேல தனி பாசம்தான். ஏடி நக்கலா சொல்லுதியா இல்ல உண்மையதான் சொல்லுதியா? ஏம்மா உண்மையதான் சொல்றேன். அவ என்னை எப்படி கவனிச்சுக்கிறா தெரியுமா? தங்க தட்டில் வச்சு தாங்காத குறைதான். ஜூஸ் போட்டு கொடுக்குறா, சாப்பாடு செஞ்சு கொடுக்குறா, எனக்கு பிடிச்சதா செஞ்சு கொடுக்குறா. ஆனால் எனக்கு தான் எதுவும் சாப்பிட முடியல, வாந்தி நிற்கவே மாட்டுக்கு. கொடுத்தா சரிதான். மாசமா இருக்கிறவளை கவனிச்சுக்கிறதுக்கு தனி பொறுமை வேணும். எங்கே நம்ம உண்டாவல, இவ மட்டும் உண்டாயிட்டாளேன்னு கடுப்பில் பேசுவாளோன்னு நினச்சேன். ஏமா அவளுக்கு தான் அருண் இருக்கால, அப்படிலாம் பேச மாட்டாமா. பேசாட்டா சரிதான். சரி, உனக்கு பிடிச்ச மீன் குழம்பு செஞ்சு தரேன், சாப்பிட்றியா? ஏம்மா இப்போ எதுவும் வேண்டாம், அப்புறமா செய். சரி, மைனி எங்க? அப்பாலாம் எங்கம்மா? உங்க அப்பா உனக்கு பிள்ளை நல்லபடியா பிறக்கணும்னு கோயிலுக்கு போயிருக்காரு. ஓ மைனிக்காரி அந்த பெயல பள்ளிக்கூடம் கொண்டு விட போனா. எப்போ வந்துருவா. மாப்பிள்ள வாங்க, மாப்பிள்ள உள்ள வாங்க. ஏன் அங்க நின்னுட்டீங்க? அத்தை எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் மாப்பிள்ள. எனக்கு என்ன, நீங்க ஐசிட்ட பேசுங்க, நான் காப்பி போட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாத்த, ஐஸ பாத்துட்டு போலாம் தான் வந்தேன். சரிங்க மாப்பிள்ள, பேசிட்டு இருங்க. ஐஸு எப்படி இருக்க? உங்களுக்கு என்ன பார்த்தா எப்படி இருக்கேன்னு தெரியுது. ஏங்க நேத்து சாயங்காலம் கொண்டாந்து விட்டுருக்கீங்க, இன்னைக்கு காலையில ஓடி வந்தா என்னங்க அர்த்தம்? ஒன்னு விட்டுட்டு இருக்க முடியலன்னு அர்த்தம். எப்படி இருக்குன்னு பார்க்க வந்தேன். இது ஒரு தப்பா? தப்பு இல்லைங்க, உட்காருங்க. உங்களை நினைச்சா எனக்கு சிரிப்பா வருது. ஏங்க இப்படி ஓடி ஓடி வந்தீங்கன்னா எங்க அம்மா என்ன நினைக்கும்? அதெல்லாம் ஒன்னும் நினைக்க மாட்டேன். உங்க ஐயா என்ன பாக்குறதுக்கு எப்படி ஓடி வந்தாருன்னு உனக்கு தெரியுமா? ஓம் பர்சனாது மறுநாள் வந்திருக்காரு. உங்க ஐயா பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் போய் நின்னுட்டு பஸ்ஸே வரல, பஸ் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லிட்டு ராத்திரியே எங்க வீட்டுல வந்து படுத்தவரு. கேட்டு பாரு தெரியும். என்னமா சொல்ற, உண்மையா? அடி போடி பசங்கட்டவள, உங்க ஐயாட்ட போய் கேளு, உண்மையா பொய்யான்னு தெரியும். நான் என்னத்துக்கு பொய் சொல்ல போறேன்? போதுமா, அத்தையே சொல்லிட்டாங்க. அதானே, உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கணும் ஏதாவது சொல்றதுக்கு. இப்ப எங்க அம்மா வேற உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது, வேற என்ன? சரி, அதெல்லாம் போகட்டும். உனக்கு வளையல் போட்டு பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அதான் அத்தை கிட்ட பேசுறதுக்காக வந்தேன். நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறேன். நம்ம வீட்டில் வச்சு அத்தை வளகாப்பு போட்டு உன்னை இங்க கூட்டிட்டு வரட்டும்னு நினைச்சேன். அது அத்தை கிட்ட பேசணும்னு தான் வந்தேன். ஏங்க என்ன நீங்க, நேத்து எங்க அம்மா இதையே சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. அப்பதான் நான் சொன்னேன், ஏமா மொத பிள்ளைக்கு வளையல் போட்டு வளகாப்பு போட்டு என்ன கூட்டிட்டு வந்த, சரி ரெண்டாவது பிள்ளைக்கும் செய்யணுமா? சும்மா சாதாரணமா உன் ஆசைக்கு ஒரு 10 கண்ணாடி வளையல வாங்கி கொடு, நான் போட்டுக்கிறேன். இப்ப அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். ஏன் வேண்டாம்? இங்க பாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை.
எப்பவும் ஃபங்க்ஷன் பண்ற மாதிரி பண்ணணும். செலவு பூரா நான் பாத்துக்கிறேன், உனக்கு என்ன? ஏன் எங்க அம்மா கிட்ட என்ன காசா இல்லாம இருக்கு? செலவை பத்தி எல்லாம் நான் ஒன்னும் யோசிக்கல. அனிதா பாவம், அவ இருக்கிற மனநிலையில இப்ப வளகாப்பெல்லாம் வேண்டாங்க, சொன்ன புரிஞ்சுக்கோங்க. ஏ ஐசு, நீ என்ன லூசா? அவ மனநிலை எப்ப எப்படி இருக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. அதெல்லாம் பெருசுப்படுத்தாத. நாம இப்படி சொன்னா அவ அப்படி சொல்லுவா. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? எனக்கு ஃபங்க்ஷன் நடத்தணும். இங்க பாரு, நான் சொல்லிட்டேன், அம்புடுதான். அத்தைக்கு எப்ப தோதுவா இருக்கோ அப்ப செஞ்சிடணும். நல்லா சொல்லுங்க மாப்பிள்ள. நான் சொன்னதுக்கு அவ ஏதோ ஏதோ சொல்லி அப்படியே மழுப்புனா. அனிதா என்னனாலும் நினைச்சுக்கிட்டே தான் இருப்பா. அதுக்கு நாம என்ன பண்றது? ஏமா உள்ள உட்காந்துக்கிட்டு நல்லா எடுத்து எடுத்து கொடுக்குறியா? உள்ளதை தானே சொன்னேன் மாப்பிள்ள. நல்ல நாளா பார்த்துட்டு நானே வந்து சொல்றேன். சரிங்க அத்தை. ஏய், அப்ப நான் சாயங்காலமா வந்து பாக்குறேன். அஸ்வினையும் அருணையும் கூட்டிட்டு வரேன். சரியா? கவனமா இரு. சரிங்க தான் மாப்பிள்ள, இருங்க சாப்பிட்டுட்டு போலாம். ஐயோ அத்தை, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் திரும்பவும் சாயங்காலம் வர்றேன். சரிங்க மாப்பிள்ள. ஏய், ரொம்ப கவனமா இரு என்ன? உடம்ப பாத்துக்க. ஐயோ அத்தா, எங்க அம்மா தான் இருக்காங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க ஒழுங்கா நேரத்துக்கு சாப்பிடுங்க. காலையில என்ன சாப்பிட்டீங்க? அதெல்லாம் இட்லி சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். நான் பாத்துக்கிறேன், நீ நல்லா ரெஸ்ட் எடு. சரிங்க தான். ஏய், நீ உள்ள போடி. ஏன் இங்க வந்து நிக்கிற? கிளம்பு, நான் போயிட்டு வரேன். ஆ, அதெல்லாம் எனக்கு தெரியும். நீங்க பார்த்து போங்க, நேர வீட்டுக்கு போங்க. சரி சரி, ஒழுங்கா ரெஸ்ட் எடு. சாயங்காலம் பசங்களை கூட்டிட்டு வரேன். சரிங்க தான். இங்க தான் இம்பிட்டு வேகமா வந்தாராக்கோ. ஏன் இந்த சீமாட்டிய பார்க்கதான் வரேன்னு சொன்னா நான் என்ன வர வேண்டாம் நான் சொல்ல போறேன்? அதுவும் இல்லாம கால்ல செருப்பு கூட போடாம எங்க நான் பாத்ரூம் சொல்லிட்டு ஓடி வர்றாரு. இட்லியை தின்ன மனுஷன் காப்பியை குடிப்பாருன்னு போட்டு வச்சுட்டு தேடுனா சொல்லாம கொள்ளாம ஓடியாந்துருக்காரு. என்னமோ ஊர் உலகத்துல இல்லாத அதிசயமான பொண்டாட்டி. புள்ள பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பாடா இருக்கு. புள்ள பிறந்த பிறகு இந்த ஆளை கையில பிடிக்க முடியுமா? இப்பவே நம்மள கண்டும் காணாத மாதிரி இருக்காரு. நம்ம கூப்பிட கூப்பிட காதையை கேட்காத மாதிரி ஓடி இருக்காரு. ச்சே, என்ன மனுஷன் இவரு? என்னமோ நம்ம தான் தப்பு பண்ற மாதிரி வாரவ போறவெல்லாம் நம்மள குறை சொல்றாவா. அவ போய் சம்முன்னு ஆத்தா வீட்டுல உட்காந்துக்கிட்டு நேரத்துக்கு நல்ல டைம் மணி அடிச்ச மாதிரி கொட்டிக்கிறா. இங்க நம்ம பட்டினியா கடந்து சாகுறோம். இந்த மனுஷன் வந்த உடனே சேர்ந்து சாப்பிடலான்னு பாக்குறோம். அவரை ஆளுக்கு முந்தி தின்னுட்டு ஓடிடுறாரு. என்ன செய்ய? ஐயோட சாமி, நம்ம நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. அனிதா, அனிதா, இந்தா உனக்கு பிடிச்ச மல்லிகைப்பூ. போய் தலை நிறைய வச்சிட்டு வா. என்ன உங்களுக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ஏய், நான் உனக்கு எவ்வளவு ஆசையா வாங்கிட்டு வந்தேன், அப்படியே தூக்கி மூஞ்சில எறிகிற. எரிஞ்சதோட நிப்பாட்டினேனே சந்தோஷப்பட்டுக்காங்க. என்ன நாடகம் ஆடுறீங்களா? இங்கிட்ட ஒரு நாடகம் அங்கிட்ட ஒரு நாடகம். என்ன கண்டா உங்களுக்கு எப்படி இருக்கு? ஏன் அனிதா வார்த்தையை விடுற? நான் உனக்கு எவ்வளவு ஆசை ஆசையா வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா? நீ பூவை வச்சுக்கலனாலும் பரவாயில்ல, அதுக்காக என் மூஞ்சில தூக்கி அடிப்பியா? நீங்க பாருங்க, என் வாய கிளறாதீங்க. இட்லியை சாப்பிட்ட மனுஷனுக்கு காப்பியை கொடுக்குமேனு எடுத்துட்டு வந்தா அதுக்குள்ளேயே ஓடி அங்க போய் அவளை பாக்குறதுக்கு ஓடி இருக்கீங்க. ஏன் நேத்து காலையில தானே சாயங்காலம் தானே போயிருக்கா? ஏன் ஒரு நாள் ராத்திரி அங்க இருந்திருப்பாளா? அதுக்குள்ளேயும் அந்த பொண்டாட்டிய உங்களுக்கு தேடிச்சு. அப்ப இங்க கிறுக்கச்சி மாதிரி ராவும் போகணும் உங்களுக்காக காத்து கிடக்குறேன்னா கிறுக்கச்சின்னு என்ன கொஞ்சம் பார்த்து கண்டுக்கிறீங்களா? எப்ப பார்த்தாலும் ஐசு ஐசு ஐசுன்னு அவளை தலையில தூக்கி வச்சு ஆடுறது. நான் என்ன பார்த்தா உங்களுக்கு என் மூஞ்சில எப்படி எழுதி ஊட்டிருக்கு? பிச்சைக்காரின்னு எழுதி ஊட்டிருக்கா? வார்த்தையை விடாத அனிதா. நீ பேசுற பேச்செல்லாம் மனச காயப்படுத்துது. இப்படியே பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஏ என்ன பண்ணுவீங்க? இல்ல என்ன பண்ணுவீங்க? என்ன டைவர்ஸ் பண்ண போறீங்களா? ஏ முடிஞ்சா அதையும் செஞ்சு பாருங்க. ச்சே, உன்கிட்டலாம் பேசுறதுக்கு சும்மா இருக்கலாம். எப்ப பாரு ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கணும், உடனே ஆடு ஆடுன்னு ஆடுறது. போங்க, எனக்கு என்ன வந்துச்சு? அப்படியே அவ பின்னாடி உங்க துணிமணி எல்லாம் அள்ளிக்கிட்டு மாமியா விடே நல்லா கடைச்சு போச்சுன்னு போய் அங்க போய் உட்காருங்க. உங்க மாமியா காரிதான் வகை வகையா வடிச்சு கொட்டுவாள்ல. எங்க ஆத்தாவையும் அப்படியும் கண்டாதான் உங்களுக்கு ஆகாது.
அந்த மாமியா கறிய தலையில தூக்கி வச்சு ஆடுவியே. இன்னைக்கு ஒரு நாள் லீவை போட்டுட்டு நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சேன். ஐஸ்வர்யாவை போய் பார்த்துட்டு அப்படியே உன்னை கூட்டிட்டு எங்கேயாவது வெளியே போகணும். எல்லாத்தையும் கெடுத்துட்டேன். லீவ் போட்டது ஏன் தப்பு தான். உன் மூஞ்சில முழிக்கிறதே எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் கிளம்புறேன். நான் வீட்டுல இருந்தா என்ன நிம்மதியா இருக்க விடுவியா? ஆடு ஆடி அவரைக்காவ படிப்ப. இனிமே உனக்கு சந்தோஷம் தானே? நல்லா உட்காந்து காலை நீட்டிக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு ஜம்முன்னு உட்காந்துரு. போறோம். எனக்கு என்ன வந்துச்சு? என்னமோ இத்தனை நாளும் எனக்கு வாழ்க்கையை பிச்சைப்பட்ட மாதிரி உன்னைய கெட்டினதே தப்புன்னு இப்போ அந்த பொண்டாட்டி பிள்ளைய உண்டாயிருக்கல்ல, அப்ப சந்தோஷம் தானே? தலையில தூக்கி வச்சு ஆடதான செய்வீரு. வேலைக்கு போறாராம்ல, வேலைக்கு மாமியா விட கதின்னு அங்க போய் காலை நீட்டி நிமித்தி நல்லா தின்னுட்டு படுத்து கொரட்ட விடுவீரு. நீர் என்ன பண்ணுவீரு எனக்கு தெரியாது. எத்தனை நாளைக்கு எங்க போனாலும் இங்க தானே வரணும். வாரும் அப்புறம் வச்சுக்கிற கச்சேரிய. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன பாக்குறீங்க? எங்க அம்மா மட்டும் என்னடா பச்சை கலர் சேலையை கட்டியிருக்காங்களே அப்படித்தானே? எங்க ஆச்சி தான் கருப்பு கலர் சேலையெல்லாம் கட்டக்கூடாது, நீ மட்டும் பச்சை கலர் கட்டிக்கோன்னு சொன்னாங்க. அதான் கட்டியிருக்காங்க. நல்லா இருக்கா? ஹாய் கிறிஸ்டினா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? ஹோல் ஃபேமிலி ட்ரெஸ் சூப்பர். ஃபீல் சாரி ஃபார் ஐஸ்வர்யா. அனிதா ஆல்வேஸ் சேஞ்ச் ஹர் மூட் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்க. உண்மைதான், அவள் எப்பவுமே அப்படித்தான். எப்போ எப்படி இருக்கான்னு யாருக்கும் தெரியாது. எங்களாலே அவளை புரிஞ்சிக்க முடியாது. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஹாய் கிறிஸ்டினாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? என்ன, என் மூடை பற்றி தான் எல்லாருக்கும் தெரியும்ல. எப்போ எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாதா? எனக்கே தெரியாது. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் கிறிஸ்டினாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் கிறிஸ்டினா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? ஐ லவ் யூ ஸோ மச் ஆண்டி. ஹாய் கிறிஸ்டினா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் ஆண்டி. ஹாய் சங்கீதா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? டுடே எபிசோட் சூப்பர் அக்கா. அஸ்வின் செல்லாம் சூப்பராக பேசுகிறாங்க. ஐஸ்வர்யா அக்கா, அஸ்வின் செல்லாம், அருண் செல்லாம் எல்லாரும் சூப்பராக பேசுகிறாங்க. அரவிந்த் மாமா, ஐஸ்வர்யா அக்கா சூப்பர். அனிதா அக்கா கோவப்படுறது எனக்கு பிடிக்கல, ஐ ஹேட் யூ. பார்க்க கோவமாக வருது, பார்க்க பிடிக்கல, ஐ ஹேட் யூ. அரவிந்த் மாமா, ஐஸ்வர்யா அக்கா எல்லாரும் அத்தை எல்லாரும் சூப்பராக பேசுகிறாங்க. அஸ்வின் செல்லாம், ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உம்மா. ஹாய் ஐஸ்வர்யா அம்மா, அனிதா அம்மா, அப்பா, அருண் தம்பி, அஸ்வின் தம்பி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மை ஃபேமிலி, ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உம்மா. ஹாய் பட்டுக்குட்டி, தங்கக்குட்டி, புஜ்ஜுக்குட்டி, அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உம்மா. பிரகாஷ் அப்பா, எல்லாருடைய ட்ரெஸ்ஸு சூப்பர், வேற லெவல் மாஸ். இங்கே எல்லாரும் ஃபைன். அரவிந்த் மாமா ஃபீவர் பரவாயில்ல. அரவிந்த் மாமா, பிரகாஷ் மாமா, சூர்யா ரொம்ப நல்லா இருக்காங்க. அரவிந்த் மாமா, ஐஸ்வர்யா அக்கா ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. எதுக்கு அனிதாவை சொல்லலன்னு பார்த்துட்டு முழிக்கிறா. சங்கீதா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? ஹாய் சூர்யா செல்லம், எப்படிமா இருக்க? ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப 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 பிடிக்கும்னு சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. அனிதா மொழின்னு முழிக்கிறா. அனிதாக்கு கோவம் ரொம்ப வருது, என்ன செய்யறது? பெருவி குணத்தை மாற்ற முடியாதுல்ல. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் சூர்யா செல்லம், எப்படிடா இருக்க? ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? என்ன, நாய் வாழை நிமித்த முடியாதுன்னு சொல்லதுக்கு முழுங்குறா, அப்படித்தானே? உண்மைதான், நாய் வாழை நிமித்த முடியாது, இந்த அனிதாவையும் மாற்ற முடியாது. அதுக்கு என்ன பண்றது? எப்படி இருக்க சங்கீதாக்கா? நல்லா இருக்கியா? என் மேல கோவமா? பேச மாட்டியா? சரி, உனக்கு கோபம் குறையும் போது பேசு. ஐ லவ் யூ ஸோ மச் சங்கீதாக்கா. ஹாய் சூர்யா செல்லம், எப்படிமா இருக்க? ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் மை டியர் ஃபேமிலி. ஹாய் சங்கீதாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் பிரகாஷ் அப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். ஹாய் சூர்யா அண்ணா, எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அண்ணா. ஹாய் சங்கீதாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். அனிதா கோவத்தை மாற்ற முடியாது, அவங்க இப்படி தான் கோவப்படுவாங்க, அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் சூர்யாப்பா, சூர்யா
ஹாய் தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஆமாம் அம்மா, வாயப்பாரு. ஐயோ கடவுளே, இனி என் குடும்பம் உருப்பட்ட மாதிரி தான். டேய், பிரச்சனையை தீர்த்து வைங்கடா. என்னடா சும்மா இருக்கீங்க? ஐயோ முடியலை. கடவுளே, போதும் வச்சிரு அம்மா. அது ஒரு மூஞ்சி, அதை கட்டாயம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் கமெண்ட்டை படிக்கும்போது சிரிப்பாக வருது. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். அனிதா அப்படித்தான், தெரிஞ்சது தானே. ஐ லவ் யூ அக்கா. சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. என்ன தெய்வமக்கா, வாய பாருன்னு சொல்லியிருக்கீங்க. எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்தா உங்களுக்கு அப்படித்தான் இருக்குதா? என்ன செய்யறது? இவர் பண்றதெல்லாம் ஊம குசும்பு, அதெல்லாம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. முதல்ல குறை சொல்லணும்னா உங்க தம்பியை சொல்லுங்க. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. சாப்பிட்டீங்களா? ஹாய் தெய்வம் அம்மா, பிரச்சனையே தீர்த்து வைங்கடான்னு சொல்லியிருக்கீங்க. எத்தனை நாள் தீர்த்து வைக்கிறது? அஸ்வின் பையனும் தானா ஏதாவது பண்ணி தீர்த்து தான் வைக்கிறான். ஆனா மறுபடியும் சண்டை இழுத்துறாங்க. என்ன பண்ண சொல்றீங்க? நாங்க பசாடி ஓடி உங்க வீட்டு பக்கம் வந்துடுறோம். சரியா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் தெய்வம் அம்மா, பிரச்சனை ஒரு நாள் தான் தீர்க்கலாம். தினம் தினம் பிரச்சனை பண்ணா எப்படி தீர்த்து வைக்கிறது? ஒண்ணு அனிதா அம்மாவை உங்க வீட்டு பக்கம் அனுப்பி விடுறேன், இல்ல நான் உங்க வீட்டு பக்கம் வந்துடுறோம். எப்படி வசதின்னு நீங்களே சொல்லுங்க. ஐ லவ் யூ அம்மா. ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் மை ஸ்வீட் ஹார்ட் ஃபேமிலி, ஹவ் ஆர் யூ? அனிதா, என் தம்பி ரொம்ப பாவம். என் தம்பிக்கு 2 பேரும் ஒன்று தான். அனிதா, நீ என் தம்பியை புரிஞ்சு கொள்ளலை, அதனால தான் உனக்கு வெறுப்பாக தெரிகிறது. அனிதா, நீ பலாப்பழம் மாதிரி மேலே கரடு மரடாக இருந்தாலும் உள்ளே இனிப்பாக இருக்கிறாய். அதுபோல தான் நீ அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. பலாப்பழம் இனிப்பாவா? இனிப்பாவே இல்லை, முள்ளாதான் இருக்கு. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. என்ன அபிதாக்கா, நான் பலாப்பழம் இனிப்பா இருப்பேன்னு நீங்கள் சொன்னால் இவர் எப்படி சொல்கிறாரு பார்த்தீங்களா? முள்ளாதான் இருப்பேனா? இப்படிப்பட்ட மனுஷனை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஆனால் எங்கள் அண்ணன் உங்களை தாங்குற மாதிரி இவர் என்ன தாங்க மாட்டேக்காரு. அந்த ஒரு கோவம் தான், வேற ஒன்றும் இல்லை. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. சாப்பிட்டீங்களா? ஹாய் அபிதா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ so much ஆண்டி. ஹாய் அபிதா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ so much ஆண்டி. ஹாய் விஜயா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். எனக்கு இந்த ஃபோட்டோ தான் ரொம்ப பிடிக்கும். அஸ்வின் செல்லம், ஹாய் வணக்கம் அன்பான உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? அப்படியா? ஹாய், ஜாலி ஜாலி. அனிதாவே சொல்லிட்டா தன்னை கூட்டிட்டு போன்னு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அனி. உனக்கு அப்படி என்னதான் பிரச்சனை? நீ தப்பு உன் மேலே குழந்தை வேண்டாம் ஆப்ரேஷன் செய்த பிறகு ஐஸ் எதுக்கு பாடாப்படுத்துற? பாவம் ஐஸு. எங்கள் அத்தானையும் ஐஸையும் நீ நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேங்கிற. பாவம் எங்கள் ஐஸு. நீ ஐஸை திட்டும் போதெல்லாம் எனக்கு அழுகையாக வரும். நான் நிஜமாவே அழுவேன். ப்ளீஸ் அனி, ஐஸை திட்டாத. லவ் யூ அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், அனி டியர், ஐசி டியர், அத்தான் டார்லிங். உங்கள் எல்லாருடைய ட்ரெஸ்ஸும் சூப்பர், ஸ்டோரி சூப்பர். உமா செல்லங்களே, குட் நைட் மை டியர் ஃபேமிலி. உமா அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் விஜயாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ so much அக்கா. சாப்பிட்டீங்களா? ஹாய் விஜயாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். என்ன நீங்கள் ஐஸை திட்டக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? சரி, ஐஸை திட்டலை, அத்தானே திட்டலாம்ல. எல்லாத்துக்கும் காரணம் இவர் தானே. இவர் ஒரு ஊம குசும்பனா, அவ ஒரு ஊம குசும்பி. 2 பேரை பற்றியும் உங்களுக்கு தெரிய மாட்டேக்கு. ஐ லவ் யூ so much அக்கா. 2 பேரையும் கூட்டி கொண்டு வச்சுக்கோங்க. ஹாய் விஜயம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ so much அம்மா. ஹாய் விஜயம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ so much அம்மா. ஹாய் ஹஜிகா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஹாய் அனிதாக்கா, ஐஸ்வர்யாக்கா, அனிதாக்கா, மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அனைவரும் ஹாய். அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், மயில்குட்டி, கிளிக்குட்டி, முத்துக்குட்டி, மயில்குட்டி. எபிசோடு சூப்பராக இருக்குது. ரொம்ப 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 நல்லா இருக்குது அக்கா. பார்க்குறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்குது. வீடியோ சூப்பர் சூப்பர் சூப்பர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டாச்சா?
ஐ லவ் யூ ஸோ மச் உமா உமாம்மா அருண்செல்லம் பட்டுக்குட்டி செல்லக்குட்டி முத்துக்குட்டி அனைவரும் என்ன சாப்பாடு ஐ லவ் யூ அனிதாக்கா ஐஸ்வர்யாக்கா மாமா அஸ்வின் செல்லம் எல்லாரும் சாப்பிடுவாங்க இன்னைக்கு மீன் பொரிச்சு சேப்பங்களுக்கு பப்படம் புளிக்குழம்பு ஸோ மச் ஐ லவ் யூ உமா உமான்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கேன் சூப்பர் சேப்பங்கிழங்கா மீனா அஸ்வின் கண்டிப்பாக வருவான் ஐ லவ் யூ ஸோ மச்மா ஹாய் ஹஜிகாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா ஹாய் ஹஜிகாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களாம் நல்லா இருக்கோம் சாப்பிட்டீங்களா ஐ லவ் யூ அக்கா ஹாய் ஹஜிகாமா இன்னைக்கு எங்கள் வீட்டில் முட்டை குழம்பு அப்புறம் கோஸ் பொரியல் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா நேற்று புளிக்குழம்பா வாவ் சூப்பர் அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் யூ அம்மா ஹாய் ஹஜிகாமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களாம் நல்லா இருக்கோம் நேற்று உங்க வீட்டில் புளிக்குழம்பா எங்க புளிக்குழம்பு பிடிக்காது ஆனால் மீன் பிடிக்கும் ஐ லவ் யூ அம்மா ஹாய் தமிழ் லைப்ரரியனா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கார்ட்டூன் அருமையான பதிவுன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஹாய் விபிலா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அஸ்வின் அருண் செல்லங்களே எப்படி இருக்கீர்கள் தேங்க்யூ ஸோ மச் ஐ லைக் யூ ஆர் ஆல் சூப்பர் வீடியோ ட்ரெஸ் சூப்பர் கலர் யூனிஃபார்ம்ஸ் சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஹாய் விபிலாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா ஹாய் விபிலாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களாம் நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஐ லவ் யூ அக்கா ஹாய் விபிலாமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களாம் நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹாய் விபிலாமா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நாங்களாம் நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா ஹாய் வசந்தி அக்கா எப்படி இருக்கீங்க வசந்தி கணபதி அக்கா நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம் ஹாய் சீக்கிரம் டெலிவரி ஆகட்டும் வளைகாப்பு போடுங்க போடுற மாதிரி வீடியோ போடுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம் ஐ லவ் யூ அக்கா ஹாய் வசந்தி அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வளைகாப்பு வீடியோனா கொஞ்சம் லென்த்தாக போகும் டைமே இல்லாதனால தான் போடாமல் இருக்கிறோம் 2-3 சேனலுக்கு வீடியோ போட்டிருக்கனால கொஞ்சம் டிலே ஆகுது மற்றபடி எதுவும் இல்லை கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேக்கா ஐ லவ் யூ ஸோ மச் கொஞ்சம் பொறுத்துக்காங்க பார்க்குறேன் சண்டே அநேகமாக சண்டேக்குள்ளே போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் ஐ லவ் யூ அக்கா ஹாய் வசந்தி கணபதி அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களாம் நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா ஹாய் வசந்தி அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களாம் நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா ஹாய் வசந்தி அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களாம் நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா ஹாய் லட்சுமி அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களாம் நல்லா இருக்கோம் ஹாய் ஐசக்கா அனிதாக்கா அண்ணா ஹாய் அருண் செல்லம் அஸ்வின் செல்லம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அஸ்வின் செல்லம் எனக்கும் இந்த ஃபோட்டோ ரொம்ப பிடிக்கும் அருண் செல்லம் ஐசக்கா சாரி சூப்பர் அனிதாக்கா ஏன் எப்படி கோவமாக பேசுகிறீங்க உங்களை திட்டவும் மனசு வர மாட்டேங்குது ஐசக்கா பாவம் ஸ்டோரி சூப்பர் பியூட்டிஃபுல் ட்ரெஸ் கலர் லவ்லி ஐ லவ் யூ ஸோ மச் உமான்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் அக்கா ஹாய் லட்சுமி அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா ஹாய் லட்சுமி அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களாம் நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா ஹாய் லட்சுமி அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களாம் நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா ஹாய் லட்சுமி அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களாம் நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா ஹாய் சாந்தி எப்படிமா இருக்க நல்லா இருக்கியாம்மா நாங்களாம் நல்லா இருக்கோம் நீ எப்படி இருக்க ஹாய் அனிதா ஹாய் ஐசக்கா எப்படி இருக்கீங்க நான் ஊரில் தான் இருக்கேன் சாட்டர்டே தான் சென்னைக்கு வருவேன் அஸ்வின் நடிக்கிற பாட்டெல்லாம் சூப்பர் என்ன செய்ய அதுக்கு முன்னாடியே சினிமாவுக்கு வந்துருச்சு அந்த பாட்டு எல்லாம் ஹாய் அஸ்வின் செல்லம் அருண் செல்லம் உமான்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ ஸோ மச்மா டேக் கேர் பார்த்து கவனமாக இரு நல்லா உடம்பு பார்த்துக்கோ ஐ லவ் யூ ஸோ மச் மை டியர் சாந்தி ஹாய் பிரசாந்தி அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களாம் நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஊரில் இருக்கீங்களா நல்லா என்ஜாய் பண்ணுங்க ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா ஹாய் சாந்தி அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களாம் நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா ஹாய் பிரசாந்தி அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களாம் நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க இன்னும் தூத்துக்குடியில் தான் இருக்கீங்களா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா ஹாய் பிரசாந்தி அம்மா எப்படி இருக்கீங்க நான் சொன்ன பாட்டெல்லாம் முதல்ல சினிமாவுக்கு
அம்முக்குட்டி ரெண்டு குட்டி தங்கங்களும் வேற லெவல். டீச்சர்லாம் செம்ம மாசா இருக்கு. என்னதான் சினிமாவில் பாட்டு கேட்டாலும் என் அஸ்வின் தங்கம் பாடுற பாட்டு தனி ட்ரெண்டிங் தான். செம்ம மாசா போயிட்டு இருக்கு. பாட்டுனா அதே அஸ்வின் தான். அஸ்வின் குட்டி வேற லெவல். செல்ல குட்டி என்ன பண்றதுனே தெரியாம அவங்க முன்னாடியே பாட்டு சினிமாவில் போட்டுட்டாங்க. அதனால உனக்கு இருக்கிற பிரெயினுக்கு நீ இங்க இருக்க வேண்டிய அஸ்வின் தங்கமே இல்லாத உண்மைதான். வேற லெவல். அருண் நீங்களும் வேற லெவல். மாசா பேசுறீங்க ரெண்டு பேரும். சூப்பர் சூப்பர் சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அம்மா. நாடு எங்க எடுக்க வேண்டியவனு நீங்க யோசிச்சு சொல்லுங்க சரியா? அநேகமா உங்க மடியில இருக்க வேண்டியவனா இருப்பேன். நான் உங்களுக்காக ஒரு கவிதை அப்புறமா சீக்கிரட்டா எழுதி வைக்கிறேன் சரியா? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் மாஸ்லாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். என்னை என்ன பாடு படுத்தி எடுக்கிறோம் அந்த அஸ்வின் பையன். அவனை திட்டவே மாட்டேங்க. ஐ லவ் யூ அம்மா. சாப்பிட்டீங்களா? ஹாய் மாசிலா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம். நீ எப்படிமா இருக்க? சாப்பிட்டியாம்மா? என்ன நேற்று ரொம்ப பிஸி ஆயிட்டியாம்மா? ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் மாசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் மாசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஒரே பிஸியா? அஸ்வின் அருணும் படுத்துகிற பாடு தாங்க முடியல. ரெண்டு பேரையும் கூட்டிக்கொண்டு கூட வச்சுக்கோங்க சரியா? ஐ லவ் யூ அக்கா. நேற்று எங்கள் வீடியோ பார்த்துட்டு எங்கள் வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க